ISPF மூலமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலும் கூட அருமையான பாடல் வேளை, ஆராதனை வேளை நடத்திய அருமையான சகோதரர் சங்கர் அவர்கள், ஜெப வேளையை நடத்திய அல்ஃபிரட் ரத்னசாமி ஐயா அவர்கள், சகோதரர் வில்சன் ஐயா அவர்கள், ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்த அருமையான அண்ணன் மாதவகுமார் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அறிமுகப்படுத்திய குணசேகர் அண்ணனை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். டிவிஷனில் உள்ள சகோதரி மெரிபா, சகோதரி டெய்சி, இன்னும் பல பிரேயர்ஸில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமரை நினைக்கையிலே, உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா, ஏத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தரேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையை, நித்தம் செய்வேனும் சேவையை. எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனை, இந்த காலை வேளையிலும் கூட உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேளை, ஆராதனை வேளை, ஜெப குறிப்பு வேளையில உடைய பிரசன்னத்தால் நிறைத்திருந்தது போல சற்று நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பேசுகின்ற என்னை கல்வாரி சிலுவையிலே மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமாறு மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த பகற்பொழுதிலும் கூட நாம் தியானிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். தாவீது அரசர் சொல்லுகிறார், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் தேவன் செய்திருக்கிறார். மிகப்பெரிய அரசனாகிய தாவீது இதே 2 சாமுவேல் 23 முதல் 2 வசனத்தில் சொல்லுகின்றார். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அநேகர் மரிக்கும் சமயங்களில் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து இப்படி இப்படி செய்யுங்கள் என்று கூறுவது வழக்கம். இங்கே தாவீதுனுடைய அனுபவம் பயங்கரமான அனுபவம். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை கர்த்தர் அரசனாக உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய மரண நேரம் வருகிறது. கடைசி வேளையில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னோடு செய்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணி அதன்படி வழி நடத்துகிறார். அமெரிக்க தேசத்திலிருந்து பிரசிடென்ட் பல நாடுகளுக்கு செல்லுகிறார்கள். இந்தியாவுக்கு வர வேண்டுமானால் அவர் வருவதற்கு முன்பதாகவே அங்கிருந்து பாடி கார்ட்ஸ் வருகிறார்கள், செக்யூரிட்டி வருகிறார்கள். யுஎஸ்ல இருந்து வருகிற பிரசிடென்ட் டெல்லியில் எந்த அறையில் தங்குவார்,
எந்த காரில் செல்லுவார், யார் யாரை சந்திப்பார், இப்படி பல திட்டங்களை வகுக்கிறார்கள். அதன்படி பிறகு அவர்கள் அமெரிக்கா திரும்பி பிரசிடென்ட் வருகிறார். இப்படி அநேக திட்டங்களை உலக மக்களே போடும் பொழுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய என்னுடைய விஷயத்தில் கர்த்தர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை வைத்து நிச்சயமான அந்த நித்திய உடன்படிக்கையின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கை என்பது ஒரு மனிதன் தேவனோடு தீட்டுவது அல்ல. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் ஆபிரகாமை அழைத்து, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன், அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினவர், அவனோடே உடன்படிக்கை பண்ணுகிறார். உனக்கு மகன் பிறப்பான், உன்னுடைய பிற்காலத்தில் உன் சந்ததி எகிப்திற்கு போவார்கள், மீண்டும் திரும்பி வருவார்கள். இப்படி பல உடன்படிக்கைகளை தேவன் ஆபிரகாமோடே பண்ணினதை நாம் வாசிக்க முடிகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பூமியின் எல்லைகளை தேவன் திட்டம் பண்ணுகிறார். இந்தியாவினுடைய பார்டர் இவ்வளவு, பாகிஸ்தான் பார்டர் இவ்வளவு, அமெரிக்காவினுடைய எல்லை இது, கனடாவினுடைய எல்லை இது, யூகேயுடைய எல்லை இது, இப்படி ஒவ்வொரு தேசத்திற்கும் உள்ள எல்லைகளை, பூமியின் எல்லைகளை தேவன் திட்டம் பண்ணுகிறார். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மழைக்கு தேவன் திட்டத்தை ரெடி பண்ணுகிறார். அவர் இடிக்கு பாதையை வைத்து, மின்னலுக்கு ஒரு வழியை வைத்து மழைக்கு தேவன் திட்டம் பண்ணினார் என்று யோபு 28:26 நாம் வாசிக்க முடிகிறது. யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த பூமியை படைப்பதற்கு முன்பதாகவே யோபுவோடே தேவன் பேசின சம்பவத்தை, இந்த பூமியை படைப்பதற்கு முன்பதாக யோபு நீ எங்கே இருந்தாய் என்று யோபுவோடு பேசினதை வாசிக்க முடிகிறது. அவர் பூமியின் பவுண்டேஷன் கல்லை வைத்து அவர் நின்று கொண்டிருந்த பொழுது தேவதூதர்கள் எல்லாம் ஆராதனை செய்ததை அங்கே வாசிக்க முடிகிறது. பூமிக்கு பவுண்டேஷன் போட்டு கோடி கல்லை வைத்த போது நீ எங்கே இருந்தாய் யோபு என்று யோபுவோடே பேசுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எந்தெந்த நாளில் எதை எதை படைக்க வேண்டும் என்று சகலத்தையும் திட்டம் பண்ணின தேவன், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமோடே தேவன் பேசி, உன் மகனாகிய ஈசாக்கை பலியிட வேண்டும், மோரிய தேசத்தில் இருக்கிற மலைக்கு போ. வேலை ஆட்களோடே ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறார். போகிற வழியில் ஈசாக்கு கேட்கிறார், அப்பா தீ இருக்கிறது, உடன்படிக்கை இங்கே உடன் கட்டை, இந்த கட்டை போல தகன பலி இடுவதற்கு கட்டைகள் எல்லாம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கு ஆடு எங்கே என்று அப்பாவோடு கேட்கின்றார். அப்பா சொல்லுகிறார், ஆபிரகாம் மகனே, அதை தேவன் பார்த்து கொள்வார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அழைத்து கட்டைகளை எல்லாம் அடுக்கி அவனை படுக்க வைத்து நின்று கொண்டிருந்த காரியங்கள் நம் அனைவருக்கும் தெரியும். மலை ஏறும் பொழுதே ஈசாக்கு நினைத்திருந்தால் அவருடைய அப்பாவை உருட்டி தள்ளி இருக்க முடியும். ஏனால் ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவர், ஈசாக்கு வாலிபன். ஆனாலும் கூட அமைதியாக அப்பாவோடு போய் கொண்டிருக்கிறார் ஈசாக்கு. இங்கே பலியிடுவதற்கு கத்தியை தூக்கின பொழுது கர்த்தருடைய சத்தம் பரத்திலிருந்து வருகிறது, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. கர்த்தருடைய தகன பலிக்காக அங்கே முற்பதற்குள் ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது, அந்த ஆடை தகன பலியிடு. நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தி உயரும் பொழுது அங்கே கர்த்தர் கடந்து வருகிறார். அங்கே முட்செடிக்குள் ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான உடன்படிக்கையை உங்களோடு என்னோடு பண்ணின தேவன் அன்றைக்கு ஆபிரகாமோடே பண்ணியிருந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு அப்போது ராஜாவே வரவில்லை, நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். ஆனால் அன்னாள் ஜெபிக்கிறார்கள், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜா வருவார், அந்த ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பார், அவருடைய கொம்புகள் உயர்த்தப்படும். தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே அங்கே அன்னாள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார்கள். 1 சாமுவேல் 2:10 இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜா வருவார். ராஜா இல்லாத நாட்களிலே திட்டம் பண்ணின தேவன் அன்னாளோடு கூட பேசி அந்த வாயில் இடைப்பட்டதை நாம் வாசிக்க முடிகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
வசனம் 8 முதல் 13 வரை நாத்தான் என்ற தீர்க்கதரிசி தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, இந்த பூமியில் உள்ளவருடைய பெரிய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை தேவன் உனக்கு தருவார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உன் குமாரன் உன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான், அவனை என்றென்றைக்கும் நான் நீடித்திருக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் அவனுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படும், சூரியன் என் கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதோ அது போல உன் பிள்ளை அந்த இடத்தில் அமர்ந்திருப்பான். நாத்தான் இங்கே தாவீதோடே கூட தேவன் சொன்ன திட்டப்பண்ணின உடன்படிக்கையை அறிவிக்கிறார். தாவீதே, உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவார், உன் குமாரன் உனக்கு பிறகு ஆட்சி புரிவான். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்களை செய்த தேவன் தாவீதை குறித்து சொல்கிறார், பூமியில் உள்ள பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன் என்று தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எலியேசரை அழைத்து, என் மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க வேண்டும், நீ போகிற இடத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார், அவன் உனக்கு முன்னே போய் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவான், நான் வழிபடும் கர்த்தர் உனக்கு இதை செய்து தருவார், ஏனென்றால் என் குமாரனுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை உனக்கு நிறைவேற்றி காட்டுவார் என்று ஆபிரகாம் அனுப்பி வைக்கின்றார். எலியேசர் போய்கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் ஒரு துறவண்டையில் நின்று ஒரு குட்டி ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தேவனே, இந்த துறவிலே தண்ணீர் குடிக்க எனக்கு தந்து என்னுடைய ஒட்டகத்திற்கும் தண்ணீர் தருகிறவர் யாரோ அவர்தான் ஈசாக்கிற்கு ஏற்ற மனைவி என்று ஒரு 2 நிமிட ஜெபத்தை ஜெபித்து முடிக்கும் பொழுதே அங்கே ரெபேக்காள் வருகிறார்கள். வந்து இவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கின்றார்கள். எலியேசர் சொல்லுகிறார், என்னை நேர் வழியில் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனையோ பாதைகள் வழியே போயிருப்பார், ஆனாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் கூட நாம் சென்னையிலே ஓலா, உபர் அல்லது தனியான கார்களில் செல்லும் பொழுது ஜிபிஎஸ்ஐ வைத்திருக்கிறோம். மவுண்ட் ரோடில் டிராபிக் இருக்கிறதா அல்லது ஆர்காட் ரோட்டில் டிராபிக் இருக்கிறதா, ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் மூலமாக அது நமக்கு காண்பிக்கின்றது. இந்த இடத்தில் டிராபிக் ஜாம் இருக்கிறது, 20 நிமிடங்கள் ஆகும். இப்படி சேட்டலைட்டை கொண்டு இன்றைக்கு மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் ஜிபிஎஸ்ஐ உருவாக்கி அனைத்து காரியங்களையும் கண்டுபிடிக்கும் பொழுது, நம்முடைய ஜிபிஎஸ் தேவனாக இருக்கும் பொழுது அவர் சரியான பாதையில் நம்மை வழி நடத்துகிறார். நாம் எந்த இடத்தில் பணியாற்ற வேண்டும், நம்முடைய குடும்பம் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தில் நாம் இணைத்துக் கொள்ளும் பொழுது, தாவீது கடைசி நாட்களில் சொன்னது போல அவர் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான ஒரு நித்திய உடன்படிக்கையை என்னுடன் செய்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். எலியேசருக்கு அங்கு 2 நிமிட ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஏற்கனவே அவர் தயார் நிலையில் வைத்து அவர் காரியங்களை எலியேசருக்கு எளிதாக முடிகிறது. இன்னும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் மோசையோட பேசுகிறார். அவர் மோசையோட பேசும் பொழுது மோசைக்கு வயது 80. மோசே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது. அவர்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சிலர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சில கஷ்டங்கள் வரும் பொழுது கண்ணீரின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். சிலர் கூக்குரலின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். சிலர் பெருமூச்சு விடுகிறார்கள். ஆண்டவரே, ஜெபித்து ஜெபித்து என் பலனெல்லாம் போய்விட்டது, நான் பெருமூச்சு விடுகிறேன் என்று பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீனும் உன் சகோதரனும் எகிப்தில் அடையாளங்களை செய்வீர்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். மோசை எவ்வளவோ மறுத்த பொழுதிலும் கூட நீதான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது வனாந்தரம் வழியாக போய்கொண்டிருக்கிறார். யாத்திராக 4:14 அதை வாசிக்க முடிகிறது. ஆரோனுக்கு வயது 83. இப்படி வயதானவர்கள் உங்களிடத்திலோ என்னிடத்திலோ ஜெபிக்க வந்தால் நாம் ஜெபிப்போம், தேவனே இவர்கள் சரீரத்தை பலப்படுத்தும், கை கால்கள் பலனடையட்டும், உம்முடைய கிருபை இவர்களை தாங்கட்டும் என்றுதான் ஜெபிப்போம். ஆனால் தேவன் ஆரோனை அழைத்த பொழுது 83, மோசே அழைத்த பொழுது 80 வயது. 27ஆம் வசனத்தில் 2 பேரும் வனாந்தரத்தில் சந்திக்கிறார்கள், கட்டி தழுவி முத்தமிடுகிறார்கள். 40 வருடம் கழித்து எவ்வளவு சரியாக 2 பேரும் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்கின்றார்கள். அதுதான் தேவனுடைய திட்டம். சகலத்தையும் முன்னறிகிற தேவன் சரியாக அண்ணன் தம்பியை இணைத்து எகிப்திற்கு கொண்டு போய்
என்னென்ன செய்ய வேண்டும் என்று மோசேயோடு சொன்னதை ஆரோனோடு சொல்லி எகிப்தில் அவர்கள் காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு செகண்டராபாத் என்ற இடத்தில் பகத்சிங் என்ற ஒரு ஊழியர் அவர் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அநேகர் இந்தியா முழுவதுமிலிருந்து அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அதில் தமிழகம், சென்னையிலிருந்தும் அநேகர் போயிருக்கிறார்கள். கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் ட்ரெயினில் சென்னைக்கு வர வேண்டும். கூட்டத்தில் அவர் சற்று நேரம் அதிகமாக பேசிவிட்டார். சமையலும் லேட்டாக முடிகிறது. அவர்கள் 9 மணிக்கு செகண்டராபாத் ரயில் நிலையத்தில் ட்ரெயினில் ஏற வேண்டும். ஆனால் கூட்டம் லேட்டாக முடிந்தபடியினால் அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரும் பொழுது சென்னைக்கு புறப்பட வேண்டிய ட்ரெயின் போய்விட்டது. அவர்கள் டிடி இடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார், இனிமேல் நாளைக்குத்தான் ட்ரெயின் இருக்கிறது, இன்று இரவு இதோடு ட்ரெயின் முடிந்து விட்டது. அத்தனை பேருக்கும் கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, சங்கடமாய் போய்விட்டது. நாளைக்கு நாம் இன்னென்ன வேலைகள் எல்லாம் வைத்திருந்தோமே எல்லாம் பாழாய் போய்விட்டது. இந்த ஊழியக்காரர் சற்று முன்பதாக முடித்திருக்கலாம் அல்லது சமையல் சீக்கிரம் வைத்திருக்கலாம் என்று முறுமுறுத்தபடி தங்களுடைய துணிகளால் அவர்கள் பிளாட்ஃபார்மில் படுத்துக் கொண்டார்கள். நடு இரவு நேரம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, அந்த புறப்பட்டு போன தமிழகத்திற்கு புறப்பட்டு போன அந்த ட்ரெயின் ஒரு ஆற்றில் விழுந்து அதில் அநேகர் மரித்து விட்டார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, நாமும் இந்த ட்ரெயினில் போயிருந்தால் இதுதான் நேர்ந்திருக்கும். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்தில் திட்டமும் தெளிவுமாய் தாவீது சொன்னது போல அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. அங்கே ஈசாக்கிற்கு பதிலாக ஆட்டை முட்பதற்குள் வைத்தவர், வனாந்தரத்தில் ஆரோனையும் மோசையும் சந்திக்க செய்த தேவன். ஏசாயா 44 அதிகாரத்தில் 28 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் பிறக்கவே இல்லை. 170 வருடத்திற்கு முன்பு கோரேசுடைய அப்பா இல்லை, கோரேசுடைய தாத்தா இல்லை. 170 வருடத்திற்கு முன்பதாக தேவன் சொல்லுகிறார், கோரேஸ் என்று ஒருவன் பிறப்பான், அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான், நான் அவனை அபிஷேகம் பண்ணுவேன், அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு, அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. சாலமோன் ராஜா சொல்லுகிறார் பிரசங்கி 6:10, மனிதன் தோன்றும் முன்பே பெயரிடப்படுகிறான். எபேசியர் 1:4 பார்க்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் உங்களையும் என்னையும் முன்னறிந்து கொண்டார். சங்கீதம் 139, 15, 16 தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கருவறையில் என் எலும்புகள் உருவாகும் பொழுதே உம்முடைய கண்கள் கண்டது. இந்த தாவீது எலும்புகள் உருவாகும் பொழுதே தேவனுடைய கண்கள் கண்டது. அவனை குறித்து உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 170 ஆண்டுகளுக்கு முன்பு கோரேஸ் என் மேய்ப்பன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சாதாரணமாக நடப்பது அல்ல, அல்லது தற்செயலாக நடக்கிறது அல்ல. தேவன் திட்டமும் தெளிவுமாய் நடத்தி காண்பிக்கின்றார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பு என்ற தேவனுடைய ஊழியக்காரர் சமாரியா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அநேக வியாதி உடையவர்கள் வருகிறார்கள், சுகமாக்கப்பட்டு கொண்டு வீடு திரும்பினார்கள். அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகிறது. அந்த பட்டணத்தில் ஒரு மிகுந்த சமாதானம், அந்த பட்டணத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம். ஐயோ, என் வியாதி குணமடைந்து விட்டதே, எனக்கு வந்திருந்த வாதை போய்விட்டதே, அசுத்த ஆவி சுகமாகி நான் நார்மலான மனிதனாகி விட்டேன் என்று பிலிப்பு மூலமாக தேவன் மிகப்பெரிய எழுப்புதலை சமாரியா தேசத்தில் பண்ணி கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு தேவதூதர் வந்து பிலிப்பை சந்திக்கிறான். வந்து பிலிப்போட பேசி, எருசலேமில் இருந்து காசா செல்கின்ற பாதையில் வனாந்தரத்திற்கு நீ போக வேண்டும். பிலிப்பு நினைத்திருக்கலாம், மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர் என் கூட்டத்திற்கு வந்து ஒப்புக் கொடுக்கிறார்கள், ஆனால் எங்கோ ஒரு வனாந்தரத்திற்கு போய் ஒரு மனிதனை சந்திப்பதற்காக தேவதூதன் என்னோடு இடைப்படுகிறான் என்று கோபப்படவில்லை. அவன் நடந்து போகிறான். போய் வனாந்தர பாதையில் எருசலேமில் இருந்து இந்த எத்தியோப்பிய மந்திரி போய்கொண்டிருக்கிறார் ரதத்தில்.
இவர் அருகே போய் அவனோடு பேச்சு கொடுக்கின்றார். அவன் எருசலேம் ஆலயத்திற்கு தேவனை தொழுக போனான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வாசித்துக் கொண்டிருக்கிற காரியங்களும் புரியவில்லை. பிலிப்பு அவனுக்கு விளக்கி சொல்லி அங்கே ஞான ஸ்நானத்தை கொடுத்து எத்தியோப்பியா தேசத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். பின்பு ஆவியானவர் பிலிப்பை தூக்கி கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தியோப்பியாவிற்குள் முதல் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர் இந்த எத்தியோப்பிய மந்திரி. அதன் பிறகுதான் டேவிட் லிவிங்ஸ்டன் செல்லுகின்றார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை. எப்படி வனாந்தரத்தில் ஆரோனையும் மோசையும் தேவன் சந்திக்க செய்தாரோ, அதுபோல இங்கே காசா செல்கின்ற வனாந்தரத்தில் பிலிப்பையும் எத்தியோப்பிய மந்திரியும் தேவன் சந்திக்க வைக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். சகலமும் திட்டம் அவர் வைத்து தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். 2004ஆம் ஆண்டு ஒரு முறை என்னுடைய ஒரு மாருதி காரில் சென்னை போய் கொண்டிருந்த வேளை, அப்போது 4-வே கிடையாது. விழுப்புரம் அருகே நீளமாக டிராபிக் இருந்து கொண்டிருந்தது. எனக்கு சற்று விரைவாக போக வேண்டிய சூழ்நிலை. அனைத்து வாகனங்களையும் முன்னே போய் தண்டவாளத்தை ஒட்டு காரை நிறுத்தினேன். கரெக்டாக ஒரு கார் விடுவதற்கு இடம் இருந்தது. அதற்கு பின்னே ஒரு திருவள்ளுவர் பேருந்து நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து டோரை திறந்து டிரைவர் இறங்கி வந்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நாளும் நான் ஒரு கார் நிப்பாட்டும் அளவிற்கு இடம் விடுவதில்லை. இன்றைக்கு எப்படியோ இடம் விட்டிருக்கிறேன். சரியாக நீங்கள் காரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள். காரில் பின்னால் கண்ணாடி எழுதப்பட்டிருந்த வார்த்தையை கவனித்தேன். கர்த்தர் கைவிட மாட்டார் என்று இருந்தது. நான் அநேக காரியங்களை, சூழ்நிலைகளை மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டு பயந்து கொண்டவனாய் பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்தேன். செங்கோட்டையிலிருந்து நான் சென்னை போய் கொண்டிருக்கிற பேருந்து இது. குடும்பத்தில் பல சூழ்நிலைகளை நினைத்து வருந்தி கொண்டிருந்த வேளையில் சரியாக இந்த வசனம் என் கண்ணில் பட்டது. கர்த்தர் கைவிட மாட்டார். அவருக்கு ஒருபோதும் கைவிட தெரியாது. அன்றைக்கு அந்த வார்த்தையை காண்பிப்பதற்காக கூட கர்த்தர் சரியாக அந்த ரயில்வே கேட்டை போட வைத்து எப்படியும் கர்த்தர் வழி நடத்துவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கொர்நேலியு என்ற மனிதன், அவன் எப்போதும் தேவனை நோக்கி துதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனிதன். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவதூதன் பரத்திலிருந்து இறங்கி வருகிறான். கொர்நேலியு என்று பெயர் சொல்லி அழைக்கிறான். தேவதூதர்களுக்கும் உங்களுடைய என்னுடைய பெயர் தெரியும். கொர்நேலியு என்று பெயர் சொல்லி அழைத்து, கொர்நேலியு பேதுரு என்ற ஒரு மனிதன், அவன் யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். கடற்கரையில் அவனுடைய வீடு இருக்கிறது. சீமோன் என்று தோல் பதனிடுகிற வீட்டில் அவன் இருக்கிறான் என்று முழு அட்ரஸை தேவதூதன் கொர்நேலியுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய என்னுடைய முகவரி கர்த்தருக்கு தெரியும், தூதனுக்கு தெரியும். திருநெல்வேலியில் எந்த தெரு, எந்த வீடு, மதுரையில் எந்த தெரு, எந்த வீடு, சென்னையில் எந்த ஏரியா, கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கிறார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய பெற்றோர் என்ன, பிள்ளைகள் என்ன, பேங்க் பேலன்ஸ் என்ன, கடன் என்ன, ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். தூதன் வந்து கொர்நேலியோடு பேசின பிறகு அவன் 3 பேரை அனுப்பி வைக்கிறான். அவர்கள் யோப்பா பட்டணம் போய் கடற்கரையில் விசாரிக்கிறார்கள். சீமோன் என்று தோல் பதனிடுகிற வீட்டின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தேவன் பேதுருவோடு இடைபடுகிறார். ஆவியானவர் சொல்கிறார், பேதுரு, 3 பேர் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஏது என்று நீ விசாரிக்க வேண்டாம், இறங்கி போ, அவர்களோட போ. அவன் போய் கொர்நேலியு வீட்டிலே பிரசங்கிக்கிறான். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். அவர் அழகாக பாதை அமைத்து தூதனோடு பேசி வழி நடத்துகிற கர்த்தர். ஒரு 2008ஆம் ஆண்டு ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸ் பெங்களூரிலிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய்கொண்டிருந்த போது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும். நானும் என்னுடைய மனைவி பையனும் நடந்து போய்கொண்டிருந்தோம். திடீரென ஒரு மாருதி ஆம்னி வந்து நின்றது. அவர் டோரை திறந்தார். 3 பேர் மேறி கொண்டோம். போய்கொண்டிருந்த பொழுது எந்த ஊர் என்று கேட்டார். திருநெல்வேலி என்று சொன்னால் அவருக்கு புரியவில்லை. கன்னியாகுமரி அருகே என்று சொன்னவுடன், ஓ அந்த ஊரா என்று, எங்கு போக வேண்டும்? மலைக்கோட்டை. அவர் மலைக்கோட்டை கூப்பிட்டு கொண்டு போய், எங்கு செல்ல வேண்டும், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இப்படி ஊழியத்திற்கு அந்த வீட்டு முனை சரியாக இறக்கி விட்டு போய்விட்டார். அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்த தம்பி ரவிராஜ் என்ற ஒரு சகோதரர், அண்ணன் இது இந்த கார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இல்லை, நாங்கள் நடந்து வந்து கொண்டிருந்தோம். சரியான சமயத்திற்கு நாங்கள் நடந்து வந்திருந்தால் வந்திருக்க முடியாது. கரெக்டாக இந்த கார் வந்து குறிப்பிட்ட சமயத்தில் இறக்கிவிட்டு போய்விட்டார்கள். அவர் சொன்னார், இவர்தான் எங்களுடைய கூட்டத்திற்கு இடைஞ்சல் பண்ணுகிறவர், இவர்தான் கூட்டம் நடத்தக்கூடாது என்று இடைபடுகிறவர். கர்த்தர் அவருடைய காரிலே அழைத்து வந்திருக்கிறார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதரமும் வந்தது போல நாம் எங்கிருந்து உதவி வரும் என்று நினைப்போம். ஆனால் எலியாவிற்கு காகத்தை கொண்டு போஷித்தவர் எப்படியும் யாரை கொண்டும் அவர் போஷிப்பார்.
கிருபாசனம் என்ற சபையை நடத்தி வந்த சாது ஏசுதாசன் என்ற ஒரு ஐயா அவர்கள் சொன்ன காரியம், ஆந்திராவில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆவியானவர் சொன்னார், நீ உன் சொந்த ஊராகிய காஞ்சிரோடு போ, மார்த்தாண்டம் அருகே. நான் என் கரத்தில் இருந்த காசை வைத்து சென்னை பட்டணம் வந்து விட்டேன். சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்து என் கையில் டிக்கெட்டை கொடுத்து விட்டு போய்விட்டார். அது எந்த மனிதரோடு தேவன் பேசினாரோ அல்லது தூதனோ எனக்கு தெரியாது, எனக்கு அது தேவையும் இல்லை. டிக்கெட்டை வாங்கி நான் திருவனந்தபுரம் சென்றேன். ட்ரெயினில் இறங்கும் முன்பதாகவே அந்த ஊரில் உள்ள உபதேசியார் ஐயாவோடு தேவன் பேசி, என் மகன் சாது ஏசுதாசன் வருகிறான், திருவனந்தபுரத்தில் இந்த ட்ரெயினில் அவன் இறங்குகிறான், அவனை சந்திக்க போ. சரியாக சந்திக்க போய் அவரை அழைத்து வீட்டிற்கு அழைத்து போயிருக்கிறார். நாம் தேவனுடைய திட்டத்தில் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடத்துகிறவர், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் 1972 சென்னையில் இருந்து பீகார் புறப்பட்ட பொழுது ட்ரெயினில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு தரிசனம் வந்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்திருக்கிறார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உன்னை கொண்டு பீகாரில் அற்புதங்களை செய்வேன். ஒரு பெரிய கூட்டம் அவருடைய பிரசங்கம் பண்ணும் பொழுது நிற்பது போல அவர் தரிசனத்தில் பார்த்தார். ஆனால் பாட்னா போய் அங்கு பீகார் சென்றடைந்த பின்பு அப்படி ஒரு கூட்டம் அவருடைய ஊழியத்தில் நிறைவேறவே இல்லை. ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கூட்டம் பாட்னாவில் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். பெரிய பந்தல் போடப்பட்டது. பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். கீபோர்டு இசைக்கிற தம்பி கீபோர்டு இசைத்துக் கொண்டிருந்தார். இசை கருவிகள் முழங்கின. பாடல், ஆராதனை வேளை, ஜெப வேளை எல்லாம் கடந்து செய்தி வேளை வந்தது. பந்தலுக்குள்ளே ஒருவரும் இல்லை. சிறு பிள்ளைகளும் குட்டி பிள்ளைகளும் கோலிக்காய் வைத்து குண்டு விளையாண்டு கொண்டிருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஆனாலும் நான் 1000 பேர் இருப்பது போல சத்தமிட்டு, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், இயேசுவின் ரத்தம் நமக்கு நன்மை பேசிக் கொண்டிருக்கிறது, அந்த ரத்தம் சாபத்தை போக்கும் என்று சத்தமாக பிரசங்கித்தேன். கூட்டம் முடிந்தது. கலங்கிய கண்களோடு, சிகப்பு கண்களோடு, ரத்தம் கண்களில் பட்டபடி ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவர் கேட்டார், நீ என்னவோ ரத்தம் ரத்தம் என்று பேசினாயே, என்ன என்று? நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார் என்று சொன்ன வேளையில் அந்த குறிப்பிட்ட மனிதர் சொல்லியிருக்கிறார், நான் இந்த நாளில் ஒரு கொலை பண்ணினேன், அதை மறப்பதற்காக மது அருந்தினேன், அப்படி மறக்கவில்லை, மரித்தவன் கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருந்தது போல் இருந்தது. இந்த கடையில் வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தேன். உன்னுடைய வார்த்தை என் காதில் விழுந்தது, இயேசுவின் ரத்தம் ரத்தம் என்று. நீ ஏதோ கொலையை பார்த்து விட்டாய் போல என்று நான் எண்ணினேன். எனவே இங்கே வந்தேன். அவர் இயேசுவை குறித்து விளக்கி சொன்ன பொழுது அந்த மனிதரை காவல் நிலையத்திற்கு கொண்டு போனார்கள். சிறிது காலம் போன பின்பு அவர் விடுவிக்கப்பட்டார். அண்ணன் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு அவர் கிட்டத்தட்ட 20 சபைக்கு மேலே பீகாரில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு செய்தியில் சொல்லுகின்றார்கள். அப்படி தேவன் ஒரு மனிதனை சந்திப்பதற்காக கூட பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு ஆத்மா மூலமாக அந்த பட்டணத்தை தேவன் சந்திக்கிறார். அவர் தற்செயலாக எந்த திட்டத்தையும் தீட்டுவதில்லை. பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், கலாத்தியர் 4:5 குறிப்பிட்ட சமயத்தில் இயேசு பிறந்தார். அதே பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அக்கிரமக்காரருக்காக குறிப்பிட்ட வேளையில் இயேசு மரித்தார். யோவான் 2:4 கானாவூர் திருமண வீட்டில் இயேசு சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. யோவான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. அதே இயேசு யோவான் 17:2 சொல்கிறார், என் வேளை வந்துவிட்டது, நான் அக்கிரமக்காரருக்காய் சிலுவையில் மரிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது, 2 கள்ளர்களுக்கு மத்தியில் மர சிலுவையில் தொங்குகின்ற வேளை வந்துவிட்டது. இயேசு ஏற்ற வேளையில் அதை செய்து முடிக்கின்றார். அவருடைய திட்டத்தில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லும் போது, நான் ஒரு அமெரிக்க ஐக்கிய கம்பெனியில் நான் சென்னையில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென ஆவியானவர் என்னோடு பேசினார், இந்த வேலையை நிறுத்திவிட்டு நீ முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி இவர் சொல்லியிருக்கிறார், நல்ல கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், நான் பார்ட் டைமாக ஊழியம் பண்ணுகிறேன். ஆனால் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் இல்ல, நீ முழு நேர ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அழைத்த பொழுது இவரும் ரிசைன் லெட்டரை எழுதி அடுத்த நாள் மேனேஜர் இடத்துல கொடுத்த பொழுது அவள் சொல்லி இருக்கிறார், நீ பணிபுரிகிறது நல்ல கம்பெனி, எனக்கு பிறகு நீதான் மேனேஜராக போகிறாய், எதற்கு வேலையை விட வேண்டும்? இல்லை, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருப்பார், அவர் என்னை வழி நடத்துவார். இரவு நேரம் மொட்டை மாடியில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில்
ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் உன் வாழ்க்கையில் ஊழியத்தில் இதை நிறைவேற்றி தருவேன், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஊழியத்தில் உன் மூலமாக நடக்கும், அத்தனையும் அவர் எழுதி வைத்துக் கொண்டார். ஆனால் அநேக காரியங்கள் அது நடைபெறவே இல்லை. அதில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ உன்னை ராஜாக்களோடு அமர பண்ணுவேன். வேதத்தில் வாசிக்கிறோம், அற்பமும் புழுதியுமாய் எண்ணப்பட்டவர்களை நான் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன், தூக்கி எடுப்பேன், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பேன் என்று சொன்ன தேவன். ஒரு நாள் இந்த ஊழியர் மலேசியா போயிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தில் அநேக சேர் போடப்பட்டிருந்தது. அதில் மலேசிய ராஜாவுக்கு ஒரு சேர் போடப்பட்டிருந்தது. அருகில் இவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை பார்த்த பொழுது சொல்லுகிறார், என் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீஃபை எடுத்து என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். ராஜாவின் அருகே பக்கத்து சீட்டில் அமருகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது சாதாரணமாக அல்ல. கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது எனக்கு வாக்கு கொடுத்தார், உன்னை ராஜாவுக்கு அருகே நான் அமர பண்ணுவேன். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்தில் முன்னமே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை, நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறதை, நித்திய உடன்படிக்கையாய் வைத்திருக்கிறதை, அந்த வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டார். அந்த வாக்குத்தத்தங்களை நினைவில் வைப்பார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். எலிசா வாழ்க்கையில் பாதியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஏலியா புறப்பட்டு வருகிறார். ஐயோ, என் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது. சூரச்செடியின் கீழே படுத்துக் கொண்டார் எலியா. நான் என் முற்பிதாக்களை போர்க்கிலும் நல்லவன் அல்ல, தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமா வேதனைப்படுகிறது, துக்கப்படுகிறது, துயரப்படுகிறது, இந்த உலக காரியங்களினால் நான் நொந்து போய் இருக்கிறேன் என்று புலம்பி சூரச்செடியின் கீழ் அமர்ந்து கொண்டார். தேவன் அவனை அப்படியே விடவில்லை. தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனுக்கு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து 2 முறை அவனை தட்டி எழுப்பி, எலியா, நீ ஏன் சோர்ந்து போனாய்? நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த பலத்தில் 40 நாள் இரவும் பகலும் நடந்து போய் ஒரே பெண்ணும் கண்மலையில் மேல் நின்று தேவன் அவனோடு சம்பாஷணை பண்ணினதை நாம் ஆசிக்க முடிகிறது. பல வேளைகளில் நாமும் எலியாவை போல சோர்ந்து போகிறோம். ஐயோ, இவர்கள் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் சஞ்சலப்படுகிறது. இவர்கள் என்னை குற்றப்படுத்தி பேசின வார்த்தை உள்ளத்தை குடைந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை பார்த்தால் பார்க்காதவர்கள் போய் கொண்டிருக்கிறார்களே. தேவனே, உமக்காக இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்தேனே. கர்த்தர் சொல்லுவார், மகனே மகளே, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏன் பாதி வழியில் சோர்ந்து போய்விட்டீர்கள்? அருமையான ஜார்ஜ் முல்லர் என்ற ஐயா ஹார்ஃபனேஜ் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அல்லது யாராவது ஒருவர் இல்லாதவர்கள், சாப்பாடு இல்லாத பிள்ளைகளை வைத்து ஒரு நல்ல ஹாஸ்டல் 3 வேளை வினவிட்டு படிக்க வைத்துக் கொண்டிருந்த சமயம் அவர் சொல்லுகிறார், நாங்கள் தட்டை வைத்து விடுவோம், சில வேளை பிரெட் இருக்காது, ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஒரு நாள் திடீரென ஒரு வேன் வந்தது, உங்கள் ஹோம் வாசலில் ரிப்பேர் ஆகிவிட்டது, இனிமேல் பிரெட் போனால் கெட்டுவிடும், இதை சாப்பிடுங்கள். இப்படி பல வேளைகளில் தேவன் எங்கள் தேவைகளை சந்திப்பார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்றவர், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னவர், நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் பண்ணி வைத்து ஆசீர்வதிக்கிறவர். அப்போஸ்தலர் 10 கொர்நேலியுவை சந்திக்க பேதுருவை அனுப்பினவர். அப்போஸ்தலர் 8 இங்கே அந்த எத்தியோப்பிய மந்திரியை சந்திக்க பிலிப்பை அனுப்பினவர். 170 ஆண்டுகளுக்கு முன்பு கோரேசின் பெயரை முன்னறிந்தவர். 83 வயதில் மோசே ஆரோனை அழைத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கிற்கு பெண்ணை 2 நிமிட ஜெபத்தில் ஏற்படுத்தி கொடுத்தவர். ஆதியாகமம் 22 ஈசாக்கிற்கு பதிலாக முட்புதருக்குள் ஆட்டை வைத்து காண்பித்து கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளு படம் என்று சொன்னவர். ஆதியாகமம் 15:17 ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை உங்களோடு என்னோடு அவர் பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. தேவன் திட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் வசிக்க வேண்டும், இங்கே பணிபுரிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் யார், மருமக்கள் யார், பேர குழந்தைகள் யார், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கை. அதைத்தான் தாவீது சொல்கிறார் தன்னுடைய கடைசி நாளில், என்னுடைய வார்த்தை மேன்மையாய் உயர்த்தப்படுகிறது. அது அபிஷேகப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை நாவில் இருக்கிறது. தாவீது மரிக்க போகிறார், ஆனாலும் எனக்கு பின் என்னென்ன நடக்கும் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக எனக்கு சொல்லிவிட்டார். அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய ISPF பிரேயர் செல்லிலும் வாக்கு கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். செப்டம்பர் ஏற்காடு 3 நாட்கள் அந்த கேம்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். 15 வருட
துவக்க விழாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னென்ன உபவாச ஜெபங்கள், என்னென்ன கூட்டங்கள் கர்த்தர் இந்த ISPF-க்காக வைத்திருக்கிறாரோ, என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மதியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த கூடுகையில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். லீட்டாபோ ஷபிகபோ ஹம் கபிச்சாலபோ டிபாகபோ ரிபாலபோ ஹபினாம் லிபோ ஷபாலபோ ஹபிரபோ சபினாம். தகப்பனே, வனாந்தரத்திலே ஆரோனையும் மோசையும் சந்திக்க வைத்தவர், சரியாக சந்திக்க வைத்தவர். வனாந்தரத்திலே பிலிப்பையும் அந்த மந்திரியும் சந்திக்க வைத்த தேவன். எங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்கள் பேங்க் பேலன்ஸ், எங்கள் கடன் பிரச்சனைகள், எங்களுடைய இயலாமை காரியங்கள், என்னென்ன பிரச்சனைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறீர். பூமியின் எல்லைக்கு திட்டம் பண்ணி இருக்கிறீர், மழைக்கு திட்டம் பண்ணி இருக்கிறீர், இடி மின்னலுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர். இயற்கைக்கு தகப்பன அப்பாற்பட்ட தேவன். இந்த மதியான பொழுதிலும் கூட எங்களை குற்றங்கள் குறைகளை மன்னியும், ஒரு விஷயம் ரத்தத்தால் கழுவும், பெரிய காரியங்களை செய்யும். பிரேயர் செல்லை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.